ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் கட்டி சோறு பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் கட்டி சோறுன்னு பேர் வந்துச்சுன்னா, வெளியூருக்கு போகிறப்ப இந்த சோறு கட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. இது சீக்கிரம் வீணாக போகாது, கொஞ்ச நாளைக்கு தாங்கும். அதனாலே தான் இதுக்கு கட்டி சோறுன்னு பேர் வந்துச்சு. இதுக்குள்ள பொருள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு வடகம் தான். அது தான் இந்த சோறுக்குள்ள ஃப்ளேவர் நல்லா அந்த வாசம் கொடுக்கும். அரிசி ஊற போட்டிருக்கிறேன், தேங்காய் பால் பவுடர் வச்சுருக்கிறேன், புளி வச்சுருக்கிறேன், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு. இது தான் இதுக்குள்ள மெயின் இன்க்ரீடியன்ஸே. ஃபஸ்ட்டு புளியை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் நல்லா அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. எடுத்துட்டு இது ஒரு வடிகட்டியால் புளியையும் தண்ணியும் தனியாக வடித்து எடுத்துங்க. ரெண்டு கப்பு நான் அரிசி போட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவில் நான் புளி எடுத்துருக்கிறேன். அதில் உள்ள சாரெல்லாம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுத்துங்க. இந்த தண்ணியோட அளவு எதுனா, அந்த 2 கப்பு அரிசிக்கு தண்ணி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண வரோம். சொல்லப்போனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் சோறு கொஞ்சம் பொலண்டு வரும். இல்லாக்கட்டி கொலண்டு கட்டியாக இதாக சேர்ந்துரும் அரிசி. அதனால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிங்க. அந்த தண்ணியை தான் இந்த புளி தண்ணி, இந்த தேங்காய்க்கு கரைக்க போகிறதெல்லாம் அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம தேங்காய் பால் கரைக்கிறோம். தேங்காய் பாலையும் கரைச்சிட்டு அதையும் இந்த புளியிலே சேர்த்துக்கலாம். நம்ம புளி, தேங்காய் பால், உப்பு, அதுக்கு தேவையான அரிசிக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த தேங்காய் பால் புளியிலே சேர்த்து நம்ம கலந்துப்போம். இப்போ நம்ம குக்கர் சூடாயிடுச்சு. நான் ரைஸ் குக்கரில் தான் வைக்கிறேன். நார்மலாக சட்டிலையும் வைக்கலாம். ரைஸ் குக்கரில் வச்சா சொன்ன மாதிரி அது அடி பிடிக்காது, நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். பார்த்து அது அடி பிடிச்சிச்சா என்னான்னு பார்க்க தேவையில்லை. ரைஸ் குக்கரில் அது தண்ணி வத்திருச்சுன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பட்டன் விட்டுடும், அதோட சோறும் முடிஞ்சிடும். அதனால் நம்மளுக்கு ஷுவர் ரைஸ் குக்கர் தான் அதுக்கு கரெக்டான இது. இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வடகம் போடணும். வடகம் போட்டு நல்லா அந்த சூடு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது ஃப்ளேவர் வந்துட்ட பிறகு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு வதக்குங்க கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு. வதக்கிட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூனால் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த சோறு காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள இடங்களுக்கெல்லாம் இது ஃபேமஸ். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். எல்லாம் வதங்கி அந்த ஃப்ளேவர் வரும்போது சூப்பரான ஒரு வாசம் வரும். அந்த வடவத்தில் தான் இந்த மெயின் கட்டி சோறுக்குள்ள டேஸ்ட்டே அந்த வடவத்தில் தான் இருக்குது. இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணி, அந்த தேங்காய் பால், புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியும் ஊற்ற போகிறோம். நம்ம ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கொதி வரணும். இது ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதி வந்துட்ட பிறகு தான் நம்ம அரிசி போடணும்.
குக்கரை மூடி நம்ம கொதி வர்றதுக்கு மூடிப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அதில் வாசமே சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் பால் வாசம், வடகம் வாசம் செமையாக இருக்கும். இந்த டைமில் களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அரிசியை போட்டு நல்லா கலந்துட்டு திருப்பி குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சு அதுக்குள்ளே டைம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குக்கர் விட்டுட்டு நம்ம திறந்து பார்க்கும் போது நம்மளோட கட்டி சோறு ரெடியாக இருக்கும். இப்போது குக்கர் பட்டன் விட்டுடுச்சு பாருங்கள். செமையான சூப்பரான கட்டி சோறு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பரான கட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்டி சோறுக்கு நம்ம இறால், உருளைக்கிழங்கு, கோழி, மட்டன் சுக்கா, பீஃப் சுக்காலாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. இதுக்கு தனியாக ஒரு சம்பல் செய்கிறது, அது நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறதுனால அந்த சம்பலுக்கும் இந்த சோறுக்கும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.